ஹாய், இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஜாவா ஐடென்டிஃபையர்ஸ். ஜென்ரலாக நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? நம்மளோட பேர் வச்சு. அதே மாதிரி தான் ஜாவாவில் நேம் ஆஃப் சம்திங் அதை தான் நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். அந்த நேம் ஒரு கிளாஸோட நேமாக இருக்கலாம், பேக்கேஜ் நேமாக இருக்கலாம், மெத்தட் நேமாக இருக்கலாம், இல்லை வேரியபிள் நேமாக இருக்கலாம். ஓகே, அது எல்லாமே ஐடென்டிஃபையர்னு தான் சொல்லுவோம். ஜாவாவில் சம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாம் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. அந்த லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் இந்த கிளாஸோட நேம், மெத்தடோட நேம், என்ன மாதிரி நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அதோட நேம், இப்போ அந்த பேரமீட்டர் நேம், இந்த ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் அவுட் println, இது எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ் தான். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், இன்ட் ஏ ஈக்குவல் டு சம் வேல்யூ. இதுல இந்த ஏ அப்படின்றது ஐடென்டிஃபையர், ஏன்றது வேரியபிள், அந்த வேரியபிளோட நேம் என்ன, ஐடென்டிஃபையர். இந்த ஐடென்டிஃபையருக்கு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஐடென்டிஃபையர்ல, எதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபையரை வச்சுக்கலாம்னா ஏ டு ஜெட், ஏ டு ஜெட் 0 to 9, அப்புறம் டாலர் அண்ட் அண்டர்ஸ்கோர், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் அலௌட் இல்லை, ஸ்பேஸ் நாட் அலௌட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் புக் ஸ்பேஸ் நேம் கொடுத்து நான் சம் புக் கொடுத்தா எனக்கு இது எரர் கொடுக்கும். இதுவே இங்க நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணா எனக்கு இந்த எரர் போயிடும். ஸ்பேஸ் அலௌட் இல்லை. நம்பர்ஸ் அட் த பிகினிங் நாட் அலௌட். இன்ட் 1 ஏஜ் இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு எரர் வரும். இதுவே மை ஏஜ்னு கொடுக்கும்போது எரர் இல்லை. ஐடென்டிஃபையர்ஸ்க்கு லென்த் லிமிட் இல்லை. நம்மளோட ஐடென்டிஃபையர்ஸ் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம். பட் நம்மளோட ரீடபிலிட்டிக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து ஷார்ட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்மளால ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் நேம் ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண முடியும். பட் நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு இப்படி நான் கொடுக்குறேன். இதை பார்க்கும்போது நம்ம டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்னோட ஸ்ட்ரிங்குன்னு இருக்கு, நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாம நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். இதுவே ஃப்ளோட் யூஸ் பண்ணி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு வேல்யூவை கொடுக்க முடியும். எஃப். பட் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடுது இல்லை, அதனால இதை அவாய்ட் பண்ணியிருப்போம். அந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை என்னெல்லாம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் அது தெரிஞ்சால் தானே நம்மளால அதை ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அந்த லிஸ்ட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். டோட்டலாக 53 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. அதில் ரிசர்வ்டு லிட்டரல்ஸ் 3, கீவேர்ட்ஸ் 50. இந்த ரிசர்வ்டு லிட்டரல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ், ட்ரூ, ஃபால், நல் வேல்யூ, இது எல்லாமே ரிசர்வ்டு லிட்டரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ்டு கீவேர்ட்ஸ் 48, அன்யூஸ்டு 2 இருக்கு, கோ டு கான்ஸ்டன்ட். இந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் டோட்டல் 53 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த சார்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 8 டேட்டா டைப்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுற 11 கீவேர்ட்ஸ், மாடிஃபயர்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வர 6 கீவேர்ட்ஸ்,
கிளாஸ் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ரிலேட்டட், ரிட்டர்ன் டைப், அன்யூஸ்டு கீவேர்ட் 2 சொல்லியிருக்கோம், லிட்டரல்ஸ், ஈரம். இது எல்லாமே டோட்டலாக 53 கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல்னு முன்னாடி டிக்ளேர் பண்ணிடுறோம். இந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி ஃபைனல்னு கொடுத்துட்டா அந்த வேரியபிள் அப்போது அது வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக ஆகுது. ஓகே, that's all for today. Thank you for watching.